வந்து இங்கே அமர்ந்து ஏன் இந்த தலத்தில் இந்த சமுதாயத்துக்கு இவ்வளவு பெருமை அப்படின்னா முருகன் பெருமான் படைகளை அப்பப்போ விசாரிச்சு போவாரா. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, முருகன் இந்த கடலை மண்ணலை எங்கேயாவது கால் வச்சு அவர் கால் வச்சிருந்த இடத்துல நாமளும் வந்து உட்கார்ந்து புண்ணியத்தை தேடிக்க மாட்டோமாட்டா மண்ணாலும் இந்த திருச்செந்தூர்ல வந்து மண்ணாலும் சஷ்டி விரதம் இருந்தாலும் இந்த திருச்செந்தூர்ல வந்து உட்கார்ந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு லட்சோப லட்ச பக்தர்கள் இது வந்து குமிக்கிறார்கள். இந்த அழகான அற்புதமான முருகப்பெருமான் படை வீரம் வைத்து தங்கி போய் சூரன சம்ஹாரம் செய்து விட்டு வந்த பிறகு மீண்டும் 5 லிங்கங்களை வச்சு பூஜை பண்ணி ஈசானம் தத்புருஷம் பஞ்சமூர்த்திகளை வச்சு பூஜை பண்ணி பூஜாமூர்த்தியாக நமக்கு ஆச்சரியம் ஒவ்வொரு மலராக பூஜை பண்றாரு. ஓம் சிவாய நமக, ஓம் சிவலிங்காய நமக, ஓம் பவாய நமக, ஓம் பவலிங்காய நமக, ஒவ்வொரு மலராக பூஜை பண்றாரு. தேவர்கள் வந்து சுவாமியை கூப்பிட்டாங்க. சுவாமினாலே முருகன் தான். முருகனுக்கு தான் சுவாமியோட பேரு. அவர் சுவாமியை கூப்பிட்ட உடனே முருகன் என்ன பண்ணாரு, கையில இருந்த பூவோட திரும்பிய காட்சி விட்டாராம். கையில அர்ச்சனைக்கு எடுத்த பூவோட சிவபெருமானுடைய வைக்கல, அப்படியே அந்த பூவோட திருவிழா என்ன அவசரமோ தேவர்கள் கூப்பிடுறாங்களேன்னு. அதனால செந்தில் ஆண்டவருக்கு பேர் என்ன, பூஜாமூர்த்தி அப்படின்னு பேர். பூனா பூர்த்தி செய்தல், ஜான உண்டாக்குதல், மன மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞான அனுபவத்தை உண்டாக்கி தருகின்ற தெய்வம் நம்முடைய செந்தில் ஆண்டவர். செந்தில் ஆண்டவர் கையை பார்த்துருக்கீங்களா? அவருடைய கையில ஒரு பூ இருக்கும். தேவர்களுக்காக அப்படியே இப்போது அந்த பாடலை இசைப்பார்கள். பக்தகோடி பெருமக்கள் உட்காரனா, இன்னும் நேரம் இருக்கு, அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் உட்காருங்க. சுவாமி புறப்பட்ட உடனே நான் சொல்றேன். நான் என்ன சொல்றது, என்ன சொல்ல உடனே நீங்க சாமி கலந்ததும் நீங்க எதிர்த்தியா கேட்பீங்க, எங்க பாட்டையா கேட்பீங்க, உங்க பாட்டுக்கு நீங்க இருப்பீங்க, நாங்க எங்க பாட்டுக்கு நாங்க பாடுவோம். அதனால அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாரும் அமைதியா பொறுமையா இருங்க. அப்படி சத்தமா சாமி ஒடுக்கிடுவார் ஒரே நிமிஷத்துல. சமுதாயம்னா நம்ம கொள்றதுன்னு நினைக்கிறோம், கொள்றதல்ல, ஒடுக்குவது. தீயவனும் மேலே தொழில்களை அறைவதை
கந்தலோக வாழ்க்கை நமக்கு கேட்கணும். நாம சொல்ல நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கி நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் முருகப் பெருமான் நமக்கு அருளே. அண்ட சராசரம் அனைத்தையும் படைத்தவன் பஞ்சாட்சர நாயகன், கரையின் தோலுரித்த கஜசம்ஹாரன், காமனை எரித்த மகேசன், கங்கையை சடையை ஏந்திய கங்காதரன், திரிபுரத்தை எரித்த விரிசடையோன், விறகு விற்று வளையல் விற்று மாணிக்கம் விற்று கல் யானைக்கு கருமதந்த கால் மாறி ஆடி நரியை பரியாக்கி வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிய சுந்தரன் அரண், திருநீர் பிரசாதம் கொடுத்து 30 முக்கோடி தேவர்கள் புடை சூழ மேல துந்துவி வாத்தியங்கள் முழங்க தன் பக்தர்களின் துயர் தீர்த்து வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றி ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுலமுலக ராஜபராக்கிரம ராஜகுலோத்துங்க ராஜபிரதாப ராஜ்யபரிபால ஸ்ரீ 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 சித்தூர் சேஷரபால மகாராஜ ஜெகத்திநாதர் வருகிறார். பரா பரா பரா. வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு. இதோ சூரசமுதிராதீங்க. கொஞ்சம் சோர்வுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தொல்லையா இருக்கும். ஆனா அந்த வீட்டுல சும்மால இருக்கிறவங்க தயவு பண்ணி இறங்கிடணும். ஜெஸ்ட்ரேட்டர் மேல இருக்கிறவங்க கொஞ்சம் தயவு பண்ணி இறங்கினீங்க. சொல்லுகிற போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க, சுத்தமாயா அசுத்தமாயா அப்படின்னு. இது எவ்வகையான மாயையாக இருந்தாலும் முருகப்பெருமான் முன்னாடி வந்தா அத்தனை மாயையும் அழிந்து போய்விடுமா. அதனால்தான் நமக்கு வாழ்க்கையில பயப்படுற முகம் என்னைக்காவது வந்ததுன்னா கந்தனின் திருவடியில நினைச்சுக்கோன்னு நமக்கு கற்று தந்தார் நக்கீரர். தன்னுடைய திருமுருகாற்றுப்படையிலே மிக அழகாக சொல்லுகிறார், 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும், வெஞ்சமனில் அஞ்சேலனவே தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும் முருகா 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 என்று ஓதுவார் முன் அப்படின்னு நமக்கு சொல்றார். இவன் தன் முகத்தை அஞ்சுகின்ற முகம் என்று நினைத்துக் கொண்டு வருகின்றான். ஆனால் 6 முகத்தின் பெருமை அவனுக்கு தெரியாது. சிவபெருமானுக்கு 5 திருமுகங்கள் தான். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜதம் என்கின்ற பஞ்ச முகங்களோடு அதோ முகமாகிய 6வது முகம் வெளிப்பட்டது. அந்த 6வது முகம் வெளிப்பட்ட போது முருகப்பெருமானுடைய அற்புதமான அந்த
வரவு நமக்கு கிடைத்தது. அதனால் முருகப்பெருமானுக்கு 6 திருமுகங்கள். சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்த போது அந்த நெற்றிக்கண்ணிலே இருந்த 6 அருட்பெரும் ஜோதிகள் வெளிப்பட அதை வானத்திலே நின்று வாயுதேவன் பிடித்தார். அதை கொண்ட மாயனையா அவர் வெல்ல மாட்டார். கிரௌஞ்சகிரி மலையாக வந்து முருகப்பெருமானுக்கும் 1,9 துணைவர்களுக்கும் மயக்கத்தை ஏற்படுத்தினால் பாரதன் அந்த மயக்கத்தை மாற்றி தாரகனை முதன்முதலில் வெற்றிக் கொள்ளுகிறார் முருகப்பெருமான். இதோ அந்த தாரகன் யானை முகத்தோடு முருகப்பெருமானை சுற்றி சுற்றி வருகின்றார். எல்லாம் எனக்கு தெரியும். இந்த சின்ன குழந்தை என்னை நோக்கி ஏன் வந்திருக்கிறது? நானே உன்னை அழித்து விடுகிறேன். நீ இதை தாண்டி எப்படி என் சகோதரனிடத்தில் போகிறாய் பார்க்கலாம் என்று தன் சகோதரனாகிய சிங்கமுகனையும் சூரபதுமனையும் காக்கும் பொருட்டு தாரகன் தான் யார் என்பதை உணர்த்துவதற்கு முருகப்பெருமான் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் முருகனோ ஆடாது அசையாது அமைதியான தாரகனை வேடிக்கை பார்க்கிறார். காரணம் என்ன? என் தகப்பனார் கொடுத்த வரத்தின் வலிமை என்ன என்பது இந்த தேவர்களுக்கு தெரிய வேண்டும். என் தந்தை எத்தனை சிறப்புக்குரியவர் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாரகனே, உன் வித்தைகளை எல்லாம் நீ காட்டு. அதன் பின் நான் யார் என்று உனக்கு காட்டுகிறேன் என்று உணர்த்துவதற்கு ஆடாத அசையாது நிற்கின்ற முருகப்பெருமானின் முன்பு வந்து நிற்கிறான் தாரகன். தாரகன் முருகப்பெருமானை பார்த்து முதலாக நினைத்தானாம், இவனை குழந்தை என்றுதானே நாம் நினைத்தோம். ஆனால் குழந்தையாக இருப்பவன் நம்மை கண்டு பயப்படவே இல்லையே. அப்போது இவனிடத்தில் நம்முடைய நாயை பலிப்பாது போய்விடுமோ என்று எண்ணிய அவனின் எண்ணத்தை முருகப்பெருமான் மாற்றுகிறார். ஏனெனில் அந்த மாயையையும் அழிக்க வேண்டும் என்பதற்குத்தானே அவர் வந்த மாயையை விட்டு மக்களெல்லாம் அழிக்க முடியும். அதனால சுவாமி என்ன பண்றார்? தாரகனை கொஞ்ச நேரம் சுற்ற விட்டு பார்க்கிறார். அதன் பின் முருகப்பெருமான் பகைவனிடத்திலே அர்ப்பணை செய்து கொள்வோம். முருகா, என்றென்றைக்கும் மாயையினால் நான் துன்புறக்கூடாது. என் மனதில் இருந்து இந்த மாயையின் எண்ணத்தை நீ மாற்று. இவை அனைத்தையும் நீக்கிவிடு. என்றும் நான் உன் திருவடி பணியக்கூடியவனாகவே இருக்கிறேன் என்பதை முருகப்பெருமானிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்யலாம். அந்த தலை அசைகின்ற வேகத்தை முருகப்பெருமான் தன்னுடைய ஞான வேலை, வெற்றி வேலை, வீர வேலை இதோ தாரகன் மீது எரிந்து தாரகனின் மாயையில் இருந்து நம்மை காப்பாற்ற இருக்கின்றார். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, செந்தில் நாதனுக்கு, ஜெயந்தி நாதனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, தனிமை நாதனுக்கு, பாலசுப்பிரமணியனுக்கு, வள்ளி மணாலனுக்கு, கார்த்திகேயனுக்கு, கண்டாயுதபாணிக்கு, சுவாமிநாத மூர்த்திக்கு, திருச்செந்தூர் சுப்பிரமணியனுக்கு, சோலைமலை கிழவனுக்கு, செந்திமலை குமரனுக்கு, செந்தில் வேலவனுக்கு, தேவசேனாதிபதிக்கு, செங்கதிர் வேலனுக்கு, முத்து குமரனுக்கு, செந்திமலை முருகனுக்கு, குன்றத்தூர் குமரனுக்கு, மயிலம் முருகனுக்கு, மருதமலை முருகனுக்கு, ரணவலி முருகனுக்கு, காங்கேயநல்லூர் முருகனுக்கு, வடபழனி வல்லனுக்கு, எண்கண் முருகனுக்கு, தோரணமலை முருகனுக்கு, சிறுவாபுரி முருகனுக்கு, ரத்னகிரி பாலமுருகனுக்கு, ராணிமலை கந்தனுக்கு, கழுகுமலை பாலனுக்கு, கந்தக்கோட்டம் குமரனுக்கு, திருப்பூரூர் கந்தசுவாமிக்கு, வயலூர் வள்ளலுக்கு, குமரக்கோட்டம் குமரனுக்கு, சிக்கல் சிங்கார வேலனுக்கு, எட்டுக்குடி குமரனுக்கு, குன்றக்குடி குமரனுக்கு, வள்ளியூர் முருகனுக்கு, பூம்பாறை முருகனுக்கு, போதிமலை நாதனுக்கு, சிவன்மலை முருகனுக்கு, பச்சைமலை வள்ளலுக்கு, பவளமலை பாலனுக்கு, திருமுருகன் பூண்டி முருகனுக்கு, திட்டணி சண்முகனுக்கு, பத்துமலை முருகனுக்கு, பன்னீர்மலை முருகனுக்கு, கல்லுமலை முருகனுக்கு, நல்லூர் கந்தசுவாமிக்கு,
முருகனுக்கு செல்வச்சன்னதி முருகனுக்கு செந்தூர் முருகனுக்கு பாலதண்டாயுத வாணிக்கு செந்தில் ஆண்டவனுக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜா மூர்த்திக்கு ஜெயந்திநாதனுக்கு பழனிமலை பாலனுக்கு இதோ முருகப்பெருமானுடைய வெற்றியே வீரவேலாக புறப்பட்ட தாரகனை வதம் செய்ய இருக்கின்றது. தாரகனின் மாயை அழிவது போல் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் நிலைத்திருக்கிற மாயையும் அவன் அழித்து நம் எல்லோரின் ஊசலாடுகின்ற மனதை முன்னே சென்று பின்னே சென்று இப்படி போறதா வாழ்க்கையில அப்படி போறதா வாழ்க்கையில ஆடிக்கொண்டிருக்கின்ற நம் மன ஆட்டத்தை எல்லாம் அவன் நிறுத்துகின்ற நேரம். நம் மனத்தை ஒருநிலைப்படுத்தி நம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் வரத்தை வாரி வாரி வழங்க இதோ வேல் புறப்பட்டு வருகின்றது. வெற்றி வேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்கரவேல் முருகனுக்கு, முத்தண்டவேல் முருகனுக்கு, முத்துவேல் முருகனுக்கு, மந்திரவேல் முருகனுக்கு, ரத்னவேல் முருகனுக்கு, மரகதவேல் முருகனுக்கு, மாணிக்கவேல் முருகனுக்கு, வஜ்ரவேல் முருகனுக்கு, செந்தூர் கந்தனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, ஜெயந்திநாதனுக்கு, பழனிமலை அழகனுக்கு, ஆவினன்குடி முருகனுக்கு, சஷ்டி பிரியனுக்கு, சண்முகனுக்கு, வள்ளி தேவயானை நாயகனுக்கு, தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு, திருச்சீரலிவாய் முருகனுக்கு, நம் எல்லோருக்கும் வாழ்வு கொடுக்கும் வள்ளல் கலி உலகத்தின் கந்த கடவுள் நம் அனைவருக்கும் அருள் புரியக்கூடிய அற்புதமான அந்த நாதர் இதோ நம் அனைவரையும் ஆட்கொள்ளும் பொருட்டு நிதானமாக மாயை அவ்வளவு சீக்கிரமாக விழுந்துவிடும். எப்போது அவன் தலை விழப் போகிறது என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நேரத்தில் கூட முருகப்பெருமான் பதட்டமே இல்லாது நிறுத்தி நிதானமாய் அவனுடைய உயர்வு உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று பகைவனின் வலிமையை காட்டிக் கொண்டிருக்கின்ற நேரம் இது. முருகனை எதிர்த்தால் அவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாது. அவன் வலிமை படைத்தவனாகத்தானே இருக்க வேண்டும். அவன் வலிமையையும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக பகைவனுக்கும் வாழ்வு கொடுத்த வள்ளல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, முருகனுக்கு, குமரனுக்கு, வேலனுக்கு, இடும்பனுக்கு, கார்த்திகேயனுக்கு, கண்டவாணி தெய்வத்திற்கு, சுப்பையாவுக்கு, சுவாமிநாத மூர்த்திக்கு, தகப்பன் சுவாமிக்கு, குமரனுக்கு, முத்துக்குமரனுக்கு இதோ முருகப்பெருமானின் வீரவாள் தாரகனை வதைத்து மாயையை அழித்த முருகப்பெருமான் மகிழ்ச்சி கடலில் நம்மை எல்லாம் ஆழ்த்தி நம் அனைவரின் மனதில் இருக்கக்கூடிய மாயையையும் நீக்கி அடுத்த சிங்கமுகனை நோக்கி புறப்படுகிறார். அவள் தாங்கி வந்தோம் முருகாவே, அவளை தாங்கி வந்தோம் முருகாவே, சிறுபாபுரி கண்டனுக்கு நடுப்படனி முருகனுக்கு புஷ்ப காவடி தாங்கி வந்தோம் முருகாவே, புஷ்ப காவடி தாங்கி வந்தோம் முருகாவே, கதிராவ கண்டனுக்கு பரவ காவடி உலகமேலும் முருகனுக்கு பரவ காவடி பத்துமலை முருகனுக்கு பக்தர்களின் சிறப்பான இந்த ஷெட்டு மேல நிக்கிறவங்க கீழே இறங்குங்க. ஷெட்டு மேல ஏறணும்னா
முதல்ல இறங்குங்க, கீழே இறங்குங்க. ஷெட்டு மேல ஏன் சார் ஏறீங்க? ஷெட்டு மேல நிக்கிற எல்லாரும் முதல்ல கீழே இறங்குங்க சார். ஷெட்டுல நிக்கிற அனைவரும் கீழே இறங்குங்க. பாதுகாப்பான இடத்துல நில்லுங்க. காவல்துறை உங்களை ரொம்ப அன்பா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஷெட்டு மேல உயரமான இடத்துல ஏறாதீங்க. அதுக்கு பக்கத்துல நிக்கிற காவல்துறை நண்பர்கள் கொஞ்சம் உங்களை பாத்துக்கோங்க. ஷெட்டு மேல ஏறாதீங்க. ஏறின எல்லாரும் இறங்குங்க முதல்ல. சிறப்பான சர்வர்காவடி முருகா தேவே முருகா வெற்றிவே முருகா தேவே முருகா வெற்றிவே முருகா தேவே முருகா வெற்றிவே முருகா தேவே முருகா வெற்றிவே முருகா தேவே முருகா வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. பக்தகோடி பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய தமிழ்நாடு அரசு சீரிய முயற்சியிலே சிறப்பாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்னு காவல்துறைக்கும் நமக்கும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தயவு செஞ்சு இந்த ஷெட்டு மேல ஏறாதீங்க. அது மருத்துவ முதல் உதவி மையம், அது மேல நீங்க ஏறாதீங்க. தயவு செஞ்சு திரும்பவும் சொல்றேன், ஷெட்டு மேல ஏறாதீங்க. அது மேல ஏறி மருத்துவம் நம்ம பாத்துக்கிற மாதிரி ஆக்கிடாதீங்க. அது மற்றவங்களுக்கு மருத்துவம் பார்க்கிற இடம். அதனால அது மேல தயவு பண்ணி ஏறாதீங்க. சொல்றத கொஞ்சம் கேளுங்க. காவல்துறைக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. இதோ முருகப்பெருமான் இரண்டாவது மலத்தை போக்குவதற்காக சிங்கமுகனை போர்க்களத்தில் எதிர்கொண்டு நிற்கின்றார். அவன் சிங்க முகத்தை உடையவன். இறைவனிடத்திலே வரம் வாங்குகிற போது 1000 தலை 2000 கரங்கள் வேண்டும் என்று வரம் பெற்றான். அதுல என்ன சிறப்புன்னா, எத்தனை முறை பகைவர்கள் அதை அறுத்தாலும் அது மீண்டும் உழைக்க வேண்டும் என்கின்ற வரத்தையும் பெற்றார். முருகப்பெருமானை போர்க்களத்தில் முதலிலே சந்திக்கின்றான் சிங்கமுகன். சிரத்தையும் அறுத்து அறுத்து தள்ள தள்ள மீண்டும் சிரகரங்கள் அவனுக்கு முளைத்து கொண்டே இருக்கிறது. 1000 சிரகரங்களையும் அறுத்து தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் முருகப்பெருமானால் அது முடியவில்லை. சிங்கமுகன் சிரித்துக் கொண்டே சொல்லுகிறான், என் கரத்தையும் சிரத்தையுமே உன்னால் அறுக்க முடியவில்லை. முருகா, நீயா என் உயிரை எடுத்துவிட போகிறாய் என்று அவன் ஏளனமாக கேட்டபோது முருகப்பெருமான் சொன்னார், நான் இன்னும் உன்னோடு சண்டை செய்யவில்லை. நீதான விளையாட கூப்பிட்ட, அதனால இப்போ உன்கிட்ட விளையாடிட்டு இருக்கேன்னு சொன்னார். இப்போ நான் ஒரு பானம் போடுறேன், உன் தலையும் ஒரு தலை 2 கையை தவிர மற்றவைகள் முளைக்கிறதா பார் அப்படின்னு சொல்லி ஒரு பானத்தை விடுத்தார். ஒரு தலை 2 கையை தவிர மற்றவைகள் எல்லாம் அச்சு கீழே விழுந்தது. மீண்டும் சிரகரங்கள் உள்ளிருந்து முளைக்க தோன்றியது. முருகப்பெருமான் அத்தனையும் உள்ள போய் ஒளிஞ்சிச்சு. அப்பதான் சிங்கமுகனுக்கு ஒரு பயம் வந்தது. ஆஹா, இந்த முருகன் நம்மை கொன்று விடுவான் போல் தெரிகிறதே என யோசிக்க ஆரம்பித்தான். முருகா, நீ வளமையில் எல்லோரும் வைத்திருக்கிற ஆயுதங்களை வைத்து யுத்தம் செய்ய வரவில்லை. புதிதாக வேல் என்கிற ஏதோ ஒரு ஆயுதத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய். அதுவும் உன் சொந்த வேலும் அல்ல, கடன் வாங்கி வந்த வேல். அந்த வேலை வைத்துக் கொண்டு எங்களை எல்லாம் நீ வேடிக்கை காட்டுகிறாய். வேலின்றி வேறு ஆயுதத்தால் எங்களை கொல்ல முடியுமா என்று சிங்கமுகன் கேட்டபோது அதே இடத்தை நோக்கி மீண்டும் சென்று விட்டான். மாயை அழிந்தது, கன்மம் அழிந்தது. இன்னும் மிச்சம் இருக்கக்கூடியது ஆணவம் ஒன்றுதான். ஆணவம் அத்தனை சுலபமாக அழிந்து விடுமா என்ன? நான், எனது, என்னுடையது, என்னை தவிர இந்த உலகில் ஒருவரும் பெரியவன் இல்லை என்று எண்ணக்கூடிய சூரபதுமன் அதோ அங்கு தயாராகி கொண்டிருக்கின்றான். சூரனை வென்ற சுப்பிரமணியன் என்கின்ற பெயரை பெறுவதற்காகவே கந்தக்கடவுள் சூரனை எதிர்கொள்ளுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். ஆணவத்தை அழித்து, ஆணவத்தை வேரோடு களைந்து, நம் எல்லோருக்கும் வாழ்வில் எல்லா விதமான ஞான நிலையையும் தந்து
நம் எல்லாரையும் கடைதேற்றும் பொருட்டு கந்த கடவுள் நம் சொந்த கடவுள் சீரலைவாய் நாதர் திருச்செந்திலம்பதியில் எழுந்த அருள் புரியக்கூடிய பாலகன் இதோ இரண்டாவது கட்டத்தில் இருந்து மூன்றாவது கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றார் சூரனை எதிர்கொள்ள. முருகா அரகரோகரா கபடி பாசம் சண்முக செவடி வேசம் புஷ்ப கபடி பாசம் முருகன் புகழாலும் பேசும் கபடி பாசம் பன்னீர் கபடி பாசம் பக்தரை என்று காக்கும் நம்ம பக்தரை என்று காக்கும் பழனி மனவரை நம்புங்க நல்ல மனமாக வாழ்வு வரும் உண்மைங்க திருச்செந்தூர் முருகனையே நம்புங்க நல்ல மனமான வாழ்வு வரும் உண்மைங்க திருச்செந்தூர் முருகா வாழ வைக்கும் முருகா 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 அரகரோகரா முருகா அரகரோகரா முருகா அரகரோகரா சீக்கிரம் ஒதுக்குங்க, இருக்கிறவங்க கொஞ்சம் ஒதுக்குங்க, சீக்கிரமா ஒதுக்குங்க, முதலுதவி மையத்துக்கு வழிவிடுங்க. இதோ இந்த கந்த சஷ்டி பெருவிழாவின் நாயகனாக முருகப்பெருமானை நாம் கொண்டாடுவதற்கு காரணமாக விளங்கக்கூடியவன் சூரபதுமன். அந்த சூரபதுமன் தன்னுடைய ஆணவத்தின் வெளிப்பாட்டை முருகப்பெருமானிடத்தில் இதோ காட்டிக் கொண்டிருக்கின்றார். என் தம்பிமார்களை கொன்றுவிட்டாய், ஆனால் என்னை உன்னால் கொல்ல முடியாது, உன் தந்தையிடம் வரம் பெற்றவன் நான் என்றான் சூரன். முருகன் சிரித்துக் கொண்டே அந்த தந்தைதான் என்னையும் உன்னிடத்தில் போர் செய்ய அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டே போர்க்களத்தில் இருக்கிறார். முதலாக முருகப்பெருமானை சூரபதுமன் பார்த்த போது அவனுக்கு ஞான கண்களையும் கொடுத்து விஸ்வரூப தரிசனத்தையும் காட்டி அவன் கடலடியின் உயர்வையும் காட்டி அருளினாராம். அப்போது சூரன் நினைத்தானாம், இந்த முருகனை நாம் பணிய வேண்டும், இந்த முருகனை நாம் வாழ்த்த வேண்டும், இந்த முருகனை நாம் வணங்க வேண்டும் என்று. ஆனால் அவன் சூரன் பதுமன் ஆக தவம் செய்த காரணத்தினால் அவனுடைய மாயையை முருகப்பெருமான் நீக்கி அவனுடைய கண்மத்தையும் முருகப்பெருமான் மாற்றி அவனுடைய ஆணவத்தை அழித்து விட வேண்டும் என்கின்ற முடிவிலே போர்க்களத்திலே நிற்கின்றார். சூரபதுமனுடைய ஆணவம் அழிந்தது போல் நம்முடைய மனதிலேயும் ஏற்படக்கூடிய ஆணவ எண்ணங்கள் அனைத்தையும் அழித்து எடுத்து நம்மையும் ஒரு பொருட்டென கருதி நம்மை ஆட்கொள்ளுவதற்காகத்தான் கந்த கடவுள் இன்றும் இந்த கடற்கரைக்கு வந்து கொண்டிருக்கிறார். என்னைக்கோ சூரன் அழிஞ்சிட்டான், இன்னைக்கோ இந்த போரை நாம ஏன் பார்க்கணும், இன்னைக்கும் சூரசம்ஹாரம் ஏன் நடத்தணும், இந்த சஷ்டி விரதம் ஏன் இருக்கணும்? அவன் அசைவதனால் அண்டங்கள் அசைகின்றது, உலகங்கள் நடுங்குகின்றது, தேவர்கள் அஞ்சி நடுங்கினார்கள். அந்த தேவர்களை காப்பாற்றும் பொருட்டு முருகப்பெருமான் அஞ்சாதீர்கள் தேவர்களே நான் இருக்கிறேன் என்று அபயம் தந்தருளினார். திடீரென்ற அந்த கணப்பொழுதிலே சூரன் அனைத்தையும் இருளாக மாற்றிவிட்டார். அந்த இருளிலே தேவர்களை அழித்து விடலாம் என்கின்ற எண்ணத்திலே தேவர்கள் மீது அவன் பாய்ந்த போது அப்பாவி தேவர்கள் முருகா ஓலம், முருகா ஓலம், முருகா எங்களை காப்பாற்றி அருள வேண்டும் என்று கேட்டபோது முருகப்பெருமான் அந்த இருளின் மீது ஞான ஒளி வெள்ளமாகிய வேலாயுதத்தை ஏவினார். அந்த வேல் சென்று மாமரத்தை இரு கூறாக பிளந்தது. ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் மாறி முருகப்பெருமானுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் மாறியது. அதன் வெளிப்பாட்டை தான் இன்றைக்கும் நாம் இந்த சூரசம்ஹார நிகழ்வாக கண்டு வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு நேரம் இந்த ஆணவம் ஆட்டம் பிடிக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மனித உயிர்கள் ஒவ்வொன்றும் ஓய்வு பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுக்கு எண்ணம். நான் பெற்ற குழந்தைகள் எல்லா குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு தாயின் எண்ணம்.
இறைவன் நமக்கு தாயானவன், இறைவன் நமக்கு தந்தையும் ஆனவன், இறைவன் நமக்கு குருவும் ஆனவங்களை செய்யக்கூடாது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிற புராணம் கந்த புராணம். சூரன் முருகனை எதிர்த்து நிற்கின்றார். ஒளி வெள்ளமான முருகப்பெருமானுடைய வேல் புறப்பட தயாராகி கொண்டிருக்கின்றது. என்றைக்கும் ஞானத்தை வழங்கக்கூடிய அந்த வேல் நம் எல்லோருக்கும் எல்லா விதமான நலன்களையும் சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வையும் தந்தருள வேண்டுமாய் நாம் கந்த கடவுளினுடைய கழலடியை பணிகின்ற நேரம். இந்த நேரத்திற்குத்தான் நாம் காத்து கொண்டிருந்தோம். 6 நாட்களின் தவம் நிறைவேறுகின்ற நேரம். எல்லோருடைய பிரார்த்தனையும் ஒருமித்த கருத்தோடு முருகனின் திருவடியில் வையுங்கள். முருகப்பெருமான பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் அருள இதோ சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். முருகனிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற ஆயுதங்களுக்கு வேண்டுமானால் அவன் பதில் சொல்லலாம். ஆனால் சக்தி வேலாயுதத்திற்கு அவனால் பதில் சொல்ல இயலாது என்பதனால் தான் முருகப்பெருமான் அந்த வெற்றி வேலை சக்தி வேலை சூரனுக்கு என்று தயார் செய்து சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக கடற்கரையிலே பக்த வெள்ளத்திலே நீந்தி அந்த தேவர்களை காத்தது போல் இன்று நம்மையும் காப்பாற்றுவதற்காக இதோ முருகப்பெருமான் இந்த ஆண்டு சூர சம்ஹாரத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட முருகன்! அந்த முருகப்பெருமானுடைய கருணையை பெறுவதற்கு அவர் முன்பு நிற்பதற்கே நாம் பெருந்தவம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாத சூரன், அந்த சூரனை வீழ்த்தி முருகப்பெருமான் நமக்கு இன்றளவு பாடத்தை புகட்டி நாமும் அவன் கழலடியை ஆணவமற்று பணிந்தோம் என்றால்தான் வாழ்க்கையில் நாமும் உயர்வு பெறலாம் என்பதை நமக்கு காட்டும் செயல். இதோ முருகனிடத்திலே இருந்து அந்த வேலானது புறப்படுகின்றது. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் 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 வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் சக்திவேல் சக்திவேல் ஞானவேல் சக்திவேல் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு கந்தசக்தி பிரியனுக்கு முருகப்பெருமான் இதோ சூரனை வீழ்த்தி நம் எல்லோருக்கும் ஆணவத்தை அழித்து ஞானத்தை நிலைநிறுத்திய கடவுளாக அவனை சேவலும் மயிலுமாக காட்சி தருகிறார். இதோ சூரன் மலை வீழ்ந்தது, ஆணவம் அழிந்தது. நம் அனைவருக்கும் முருகப்பெருமான் இந்த கந்த சஷ்டியினுடைய நாயகனாக காட்சி தருகின்றார். வெற்றிவேல் முருகனுக்கு